ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் செரி குட்டியோட அம்மா பேசுகிறேங்க. இன்றைக்கான ஷார்ட்ஸில் லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் வெஜிடபிள் பிரியாணி நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வெஜிடபிள் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பெரிய குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிற ஐட்டம் பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, சின்ன பட்டை, அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. போதும். இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் பிரியாணி நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. நான் கொஞ்சம் என்ன பண்ணுவேன்னா, அது பேர் என்ன, முந்திரி பருப்பு சேர்ப்பேங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, நம்ம பிரியாணியோட கலர் கொஞ்சம் தூக்கி காட்டும், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு. நான் ரொம்ப காரம் வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இந்த கோல்டன் கலரில் வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா சேர்த்ததுக்கப்புறம், இப்போ வர தக்காளிலாம் ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. நாட்டு தக்காளி தாங்க செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி தக்காளிலாம் இந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்கள்ல, இதை அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. சரி பரவாயில்ல, வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணியில் என்னென்ன காய் சேர்ப்போம் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. நான் என்னென்ன காய் சேர்த்துருக்கேன்னா, பட்டர் பீன்ஸ், அதுக்கப்புறம் கேரட், அப்புறம் குடமிளகா சேர்த்துருந்தேங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன காய் ஐட்டம் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முழு வெங்காயம் கொஞ்சோண்டு உரித்து போட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் அதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்து அதோடு சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டுருங்க. அதோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா அந்த பச்சை வாடை போகணுங்க. அது போனால் தான் நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க. தம்பிக்கு சைட் பை சைடாக நான் சூப்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுக்கு எப்போவுமே தக்காளி சூப் மாதிரி தான் வைப்பேன். அதனால் அவனுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம பிரியாணியில் நல்லா காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சது என்ன மாதிரியோ. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பட்டை, இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மிளகு சீரகம்லாம் போட்டு வறுத்து சேர்ப்பாங்க. பாய் வீட்டு பிரியாணிலாம் அப்படி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக 1 ஸ்பூன் பிரியாணி தூளும், லைட்டாக 1/2 ஸ்பூன் கூட இல்லை, ஒரு டீஸ்பூன் வச்சுக்குவோம். அந்த அளவு நம்ம கரம் மசாலா சேர்த்துட்டு தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா இது பண்ணோன்னே கிரேவியை பாருங்கள், இந்த பதத்தில் வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும்போது நம்ம அரிசி, நான் இந்த காப்படி உலக்குன்னுவாங்கள்ல, அதில் தான் நான் எடுத்தேன். அதுலேயுமே நான் ஃபுல்லாக எடுக்கலைங்க, ஒரு 3/4 வாசி எடுத்தேன். அந்த அளவு சாதம். நம்ம பிரியாணிக்குன்னு உள்ள ரைஸ் சீரக சம்பா அரிசியில் நம்ம பிரியாணி பண்ணோம்னா மணக்க சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அரிசி எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலே நல்லா பிரியாணி ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே இருக்குங்க எனக்கெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த உலக்கில் ஒரு உலக்கு நம்ம அரிசி எடுத்தோம்னா அதுக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 1 கப்புனா 2 கப் அந்த மாதிரி அளவில் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா அது ஓரளவுக்கு லைட்டாக ஒரு கொதி வரும் பார்த்தீங்களா, அந்த பதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. 3 விசில் விட்டுட்டிங்கன்னா நல்லா அழகாக சாதம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். நான் அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். இதையும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னா, அடப்போமா என்னம்மா நீ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்களே என்னைய ரொம்ப திட்டிருவீங்க. அதனால நான் ரைத்தா பண்ணி முடிச்சுட்டு எக்கு நான் வேக வச்சுட்டு இருந்தேங்க. அதை வேக வச்சு உரித்து லைட்டாக பெப்பர் நான் ஃபைனாக அரைச்சி வச்சுருவேன். அதை லைட்டாக போட்டுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாமாவுக்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைக்கிறதுக்கும் ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இப்போ நம்ம விசில் நல்லா போயிடுச்சு, நல்லா அதாவது ஏர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. அது கிளறி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். ஏன்னா கீழே எல்லாமே டெபாசிட் ஆகிருக்கும்ல, நம்மளுக்கு கீழே அடியில் இதுவாக இருக்கும். சுற்றி நல்லா அழகாக பொறுமையாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா அந்த நெய் எடுத்து அது மேலே ஊற்றினீங்கன்னா அப்போ தான் அது வந்து நல்லா செட்டில் ஆகும். ஒரு மாதிரி அந்த பிரியாணி எடுக்கும் போது அப்படியே அப்படியே உதிரியாக ஒரு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிட்டு லைட்டாக ரொம்ப கிண்ட வேணாம். சாதம் சூடாக இருக்கும்போது சாதத்தை ரொம்ப கிண்டிகிட்டே இருந்தோன்னா பிரியாணி குழஞ்சி போயிடுங்க. அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு வேணும். தேங்க்யூ.